Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா Kawasaki Ninja 250 2012 மாடல் பைக்கோட ரீஸ்டோரேஷன் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த பைக்குடைய ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டோரேஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதனுடைய டீடைல் பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த 2012 மாடல் பைக் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருந்துச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கவாஸ்கியோட க்ரீன் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்குடைய பாடி பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி அதை வந்து ரீபெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 1 by 1 பார்த்துருங்க. பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்குடைய ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த பைக்குடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்டு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீட்டாக கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கலரும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து என்னுடைய பிராண்ட் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் இன்னும் ஒட்டாமல் இருக்குது. ஸோ அதுவும் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்களுடைய பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரீபெயிண்டிங் அல்லது மாடிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மெக்கானிக் ஒர்க் ஷாப்பை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மெக்கானிக் ஒர்க் ஷாப் பற்றி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒர்க் ஷாப் பற்றி இருக்கிற எல்லா காண்டாக்ட் டீடைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்குது. அதனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பைக்கோடைய ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் இருக்கிற எல்லா மாடிஃபை ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒர்க் ஷாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த பைக்கோட ஃபுல் ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பிளாக்ல இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா க்ரீனுக்கு மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பைக்குடைய ஓவர்வியூ பற்றி பார்த்துடலாம். இந்த நிஞ்சா 250 பற்றி சொல்லணும்னா கவாஸ்கியில் நிஞ்சா 250 வந்து பார்த்தீங்கன்னா 2012 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேட்ச் பைக் தான். ஸோ 2012க்கு அப்புறம் நிஞ்சாவில் 250 வர கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 300 வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ 2012 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 250cc செக்மெண்ட்லேயே அதிக டாப் ஸ்பீடு போகிற அதிக பிக்கப் இருக்கிற ஒரே பைக் வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா 250 தான். ஸோ இப்போ இந்த பைக்குடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம். இதனுடைய ஃப்ரண்ட் ஹெட்லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ பீம் ஹை பீம்னு செப்பரேட் லேம்பாக கொடுத்துருப்பாங்க. தென் இதனுடைய பவர் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனுடைய ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 80 17 இன்ச்சு டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க.
தென் இதனுடைய ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா 290 mm ஹைட்ராலிக் பெடல் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. தென் இதனுடைய கேலிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 piston டைப் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்லாம் கிடையாது. இருந்தாலுமே இதனுடைய பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பைக்குடைய என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்கணும்னா இதில் வந்து 249cc 4 ஸ்ட்ரோக் பேரலல் ட்வின் சிலிண்டர் என்ஜின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் சிலிண்டர் சிஸ்டம் கொடுத்ததுனால இதனுடைய என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதனுடைய மேக்ஸிமம் டாப் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 170 km எபோவ் போகும். ஸோ இதனுடைய பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ 250cc செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் சிலிண்டரோட இந்த அளவுக்கு பவர் அண்ட் பிக்கப் இருக்கிற ஒரே பைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஞ்சா 250 தான் இருந்துச்சு. தென் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடு கியர் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் கியரிங் பொசிஷன் அண்ட் ஷிஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் கொடுத்துருக்க சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. தென் இதனுடைய ரியர் டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140/70 17 இன்ச் டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. தென் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 220 mm பெடல் டிஸ்க் பிரேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 piston கேலிபர் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதில் கொடுத்துருக்க இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணது தான். பட் ரியர் டெய்லைட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வரது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லுக்காகவே கொடுத்துருப்பாங்க. தென் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் அண்ட் பிரேக் பொசிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்போர்ட்டியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ட்ரைவ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் இந்த பைக்குடைய சீட்டிங் பொசிஷன் வந்து பார்க்கணுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் டைப் சீட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்குடைய இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலை பற்றி பார்த்தோம்னா இதில் 3 ஸ்டெப் அனலாக் மீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா RPM மீட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் தான். இதில் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் டிஜிட்டலில் கொடுக்க கிடையாது. தென் ஆயில் லெவல் இண்டிகேஷன், நியூட்ரல், சைடு இண்டிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக லைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. தென் இதனுடைய சுவிட்சஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஸ்மூத்தாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அக்சஸ் பண்ணுற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 17 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் டிரைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து இது நாம் இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். இதனுடைய என்ஜின் சவுண்ட் அண்ட் சைலன்சர் சவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஸ்போர்ட்டியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பைக் ரோட்டில் போனாவே நம்ம திரும்பி பார்க்குற அளவுக்கு இதனுடைய சவுண்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் பண்ணி பார்த்துடலாம்.
பைக்கை ரைட் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஸ்போர்ட்ஸ் பைக். இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கும் யூஸ் பண்ணலாம், லாங் டிரைவுக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் அந்த பைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் லாங் டிரைவ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பில்லியனோட போகிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். தென் இதனுடைய ஹேண்ட்லிங் அண்ட் கம்ஃபர்டபுளை பற்றி சொல்லணும்னா இதில் ஹேண்டில் பார் வந்து கிளிப் பார் டைப் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த பைக்கில் ரைடிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பேக் பெயின் வர அளவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இதில் வராது. மெயினாக இதனுடைய பிக்கப் அண்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. தென் இந்த பைக்குடைய பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல கண்ட்ரோல்ஸை கொடுக்குது. தென் இந்த பைக்குடைய மைலேஜ் பற்றி சொல்லணும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 35 பிலோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். நம்ம இன்னும் நல்லா ரகடாக ரேஸ் பண்ணி ஓட்டும்போது இதில் 25 ரேஞ்சு தான் மைலேஜ் கிடைக்கும். தென் இந்த பைக்கில் இருக்கிற ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அண்ட் ஸ்பேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேட் அதிகம். ஸோ நமக்கு இப்போ இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பைக்கை வச்சு கம்பேர் பண்ணும்போது பார்த்தாலுமே இதனுடைய ஸ்பேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட் அதிகம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக எந்த ட்ராபேக்ஸும் இருக்காது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இந்த பைக்கை செகண்ட்ஸில் வாங்குகிற ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். பட் என்ன ஒரு ட்ராபேக்ஸ்னால் இதனுடைய ஸ்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் இதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்பேர்ஸ்லாம் கிடச்சிரும். மற்றபடி செகண்ட் ஹேண்டரில் உங்களுக்கு இந்த பைக் கிடச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய பைக்கும் இதே மாதிரி மாடிஃபை அண்ட் ரீபெயிண்டிங்லாம் பண்ணுங்கிற ஐடியா இருந்ததுன்னா இந்த ஒர்க் ஷாப் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.